சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற தலைப்பில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதிமுக அரசு அறிவித்த நிலையில் திமுக அரசு அதனை சிதைத்து வருவதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து திமுகவின் ஆட்சி பறிபோகும் நேரம் வந்துவிட்டதாகவும் யாருடன் கூட்டணி அமைத்தாலும் அதிமுக அதன் கொள்கையில் உறுதியாக இருக்கும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்துட்டாரு, மதவாத கட்சியோட சேர்ந்துட்டாருன்னு திரு ஸ்டாலின் அவர்களே, திமுக கட்சிக்காரர் எல்லாம் இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்க. இதே திமுக கட்சி 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்கல்ல, 2001 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல திமுக. அப்பெல்லாம் மதவாத கட்சியா திமுகவுக்கு தெரியல. மக்களை ஏமாற்றி, சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இப்ப இப்படிப்பட்ட அவதூறான கருத்தை பரப்பி வருகிறார்கள். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் வாக்குகள் சிதறாமல் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அமைக்கப்படுவது கூட்டணி. கொள்கை என்பது நிரந்தரம். அந்த கொள்கை எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிரந்தரமானது. எந்த சூழ்நிலையும் கொள்கை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அந்த இருவரும் தலைவர் வழியில இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது. ஆகவே வேண்டும் என்று திட்டமிட்டு அவதூறு செய்தியை நம்ப வேண்டாம். அதில் கூர்ந்து சிறுபான்மை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.